Hi, hello, welcome back. This is my channel, HOWTO. இன்னைக்கு பார்க்குற வீடியோவில் டெலிட்டான வீடியோ மற்றும் ஃபோட்டோஸ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது இதான் இன்றைக்குள்ள வீடியோ. இதுக்கு வந்து 2 ஆப் நமக்கு இருக்குது. அந்த 2 ஆப்புமே ஒரே கம்பெனியோட ஆப் தான். இதில் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுக்கலாமா, 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்படிலாம் வேணால் உங்களுக்கு 1 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் எடுக்க முடியும். இப்போ 128 GB நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடி வரையும் உங்களால் எடுக்க முடியும். 5 மாதம் 6 மாதம் வரையும் கூட எடுக்க முடியும். இதே 64 32 தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு மாதம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டெலிட் பண்ணதை வச்சு தான் எடுக்க முடியும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரியலன்னா ஒரு ஜிகேக்காக உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று கேட்டிங்கன்னா இதுக்காக நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் உள்ள போய் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க முடியும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் போட்டுக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த 2 ஆப் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட் நம்ம வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு போய் பார்ப்போம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டியதான். ஆட்ஸ் நம்ம போடுவாங்க. ஆட்ஸ் எல்லாம் இல்லை தான் கட் பண்ணணும். போனோன்னே ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நமக்கு ரீஸ்டோர்னு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீஸ்டோர் மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் போதும். திருப்பி ஆட் வந்தால் கிளிக் பண்ணிவிட்டு அலோ கேட்பாங்க. எல்லாம் நம்ம அலோ கொடுத்துட வேண்டியதான். டெலிட்டட் ஃபைல்ஸ் அதுவே தானே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஷோ டெலிட்டட் ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ 53 இதையும் இதுலேருந்து எடுத்துருக்காங்க. ஷோ 20 ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆட்ஸ் திருப்பி போடுறாங்க, கட் பண்ணி. இப்போ எல்லாமே வந்துட்டு நான் இது வரைக்கும் நான் டெலிட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இது உள்ளே வந்துட்டு இதை வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு திருப்பி நம்ம இதில் டிக் மட்டும் பண்ணிவிட்டு ரெக்கவர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துடலாம். புரியுதா? ரெக்கவர் ரீஸ்டோர் நவ் ரைட்டு கொடுத்தாச்சுன்னா உடனே வந்துட்டு இது ரேட்டிங் கேட்கும், வேணாம் ரைட்டு ரீஸ்டோர் ஆகிட்டு. இப்போ அந்த ரெக்கவர் ஆனது எங்கே போய் பார்க்கணும்னா கீழே போய் ரீஸ்டோர்டு இதுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தா நமக்கு இது ரெக்கவர் ஆகி இருக்கும். ரெக்கவர் இருக்கும். இவ்வளோதான். இது ஒன்றாச்சா? இதே மாதிரி தான் சேம் இதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கும். இதுதான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது. இது உள்ளே போனோன்னா இது இன்டர்ஃபேஸ் தான், சேம் இன்டர்ஃபேஸ் தான். ரெண்டுமே ஒரே கம்பெனிக்குள்ளது தான். ஒரே கம்பெனியில் தான் ஒரே மாதிரி தான் ஆட் போடும். இதுலேயும் ரொம்ப ஈஸியாக ரீஸ்டோர் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். கிளிக் பண்ணோம். ஆடு தான் போட்டு கொஞ்சம் கொள்ளுறானுங்க. இதுக்கு அதே மாதிரி அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தோன்னா ரீஸ்டோர் ரிலேட்டட் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இருக்கும். கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு ஒரு 465 ஃபோட்டோஸுக்கு இதாக இருக்குது. எல்லா ஃபோட்டோஸும் திருப்பி இதில் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானதை இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இது உள்ளே போய்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி என்னோடது எடுத்துக்கிறேன். ரெக்கரண்ட்டுக்கு ரேட்டிங் கேட்குறான், வேணான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இப்போ வெளியே போய்ட்டு ரீஸ்டோர் ஃபோட்டோஸில் இது பார்த்தா அப்படி நான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறது எனக்கு இருக்கும். இவ்வளோதே நான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ வந்துட்டு இவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.